Hi dears, welcome to Maitira Health and Beauty channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் டாபிக் பார்த்தீங்கன்னா கர்மா. ஸோ கர்மா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த கர்மானா என்ன, கர்மாவில் எத்தனை வகையான கர்மா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, ஆகமிய கர்மா, அதாவது கர்மாவே இந்த 3 வகையாக வந்து பிரிக்கிறோம். இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. சஞ்சீத கர்மா அப்படின்னா நம்ம முன் ஜென்மங்களில், அதாவது ஜென்மமாக நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் சொல்லுவா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம சஞ்சீத கர்மாவில் வந்து அனுபவிக்கிறோம். அதாவது ஜென்மமாக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ, ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம செய்கிற செயல், அதாவது கர்மா என்றால் செயல் சொல்லலாம். ஸோ இதை எல்லாமே வந்து சஞ்சீத கர்மாவில் அடங்கும். பிராப்த கர்மானா நம்ம இருக்கக்கூடிய நம்மளுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சொல்லுவாங்க. பிராப்தம் இருக்கு அவனுக்கு, அதனால தான் இது நடந்திருக்குன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா. பிராப்த கர்மா, அதாவது போன ஜென்மத்தில் இல்லாமல் இந்த ஜென்மத்திலையும் நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு கொடுக்கக்கூடியது பிராப்த கர்மா. அண்ட் ஆகமிய கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வர காலங்களில், அதாவது போன ஜென்மத்தில் இருந்தது இல்லாமல் இப்போ நம்ம நிகழ்வில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதாவது உடலாலும் மனதாலும் இருக்கக்கூடிய செய்கின்ற செயல்கள் எல்லாத்தையும் வந்து ஆகமிய கர்மான்ற அந்த ஒரு இதில் வந்து சேர்க்கப்படுது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம செயலை செய்யும் முன் நல்லா யோசித்து செய்யுங்க. கர்மா அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். செயல், அதாவது கர்மா என்றால் செயல். ஸோ செயல்னால் என்னங்க அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது ஒரு நபர் இருக்கார், அவருக்கு ரொம்ப கோவம், ஏதோ ஒரு விஷயத்தினால ஒருத்தர் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அந்த கோவத்தினால அவரை வந்து ஒரு அரைஞ்சிடறாருன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அந்த விஷயம் வந்து அது ஒரு கர்மாவில் சேர்த்திக்க ஆயிடுச்சு. ஆனால் அவர் அறையாமல் அந்த நேரத்தில் அவரோட கோபத்தை வந்து மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு அவரை எப்படிலாம் பழி வாங்கலாம், எப்படிலாம் அதை வந்து திட்டம் தீட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் பெரிய கர்மா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாவத்திலே பெரிய பாவமாக இந்த விஷயத்தை, அதாவது எப்படி அடுத்தவங்கள நம்ம பழி வாங்கலாம், கெடுக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்களே, அதுதான் பெரிய பாவமாக இருக்கிறதுலே பெரிய கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் செயல் வந்து உடனே நடந்துடுச்சுன்னா அது பெருசாக வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துறதில்லை. அது பல விஷயங்களாக நீங்கள் யோசித்து பல காலமாக செயல்படுத்தணும்னு நினச்சி மனசுக்குள்ளேயே சில விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க இல்லையா, இதுவும் ஒரு வகையான கர்மா அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னொரு விஷயம்னா, இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம் இதுக்கு. கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல் உடலாலும் மனதாலும் உணர்வுகளாலும் சக்தியாலும் வெளிப்படக்கூடியது தான் வந்து இந்த கர்மா. ஸோ இந்த கர்மா வந்து எந்தெந்த வகையில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல செயல்கள் செய்வது மூலம் நல்ல கர்மாக்களை நம்ம உருவாக்குறோம். தீய எண்ணங்களை அதாவது தீய எண்ணங்களாக நம்ம நினைக்கும் போது நம்மளை சுற்றி நம்மளுக்கு